நிகிதா, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி ஆள்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு நேற்று மாலை தள்ளுபடியான நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஆஜராகாமல் மீண்டும் அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஆள்கடத்தல் வழக்கில் அவர் தேடப்பட்ட போது அவரது வீட்டில் கைது செய்ய முயன்ற போது வீட்டின் பின்வாசல் வழியாக அவர் தப்பி சென்று விட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது ஏடிஜிபி கைது செய்யப்பட்டார். அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் தாங்களே விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இவ்வாறு தப்பிச் செல்வது தகுந்த நடைமுறையா, அது மற்றவர்கள் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று கடுமையான கண்டனம் தெரிவித்து முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்தது. அந்த முன்ஜாமீன் மனு நேற்று மாலை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் அவரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் இன்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மீண்டும் தலைமறைவாகி விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2வது முறையும் பூவை ஜெகன்மூர்த்தி காவல்துறையினரின் விசாரணைக்கு ஆஜராகாமல் அவர் தலைமறைவாகி விட்டதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நாளை மறுதினம் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க கோரும் மனுவை விசாரிக்க அனுமதிக்க கோரியும் அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்ற அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது திங்கட்கிழமை புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் சனி ஞாயிறு அவர் கைது செய்யப்படக்கூடும் என்ற காரணத்தினால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் திங்கட்கிழமை அவர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராகுவாரா, காவல்துறை விசாரணைக்கு, போலீஸ் விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பாரா, அதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்குமா என்ற சர்ச்சை ஆள்கடத்தல் வழக்கில் மீண்டும் எழுந்துள்ளது. நிகிதா.